எல்லோருக்கும் வணக்கம். முழு முதற் கடவுள் விநாயகரே போற்றி, ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனையே போற்றி. இப்போ நம்ம கோவிலில் உட்காந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஜாதகம் பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட வந்த ஜாதகத்தை எடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்து அது எப்படி இருக்குது, என்னமா இருக்குது, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். அதன் மூலியமாக நம்ம கோவிலுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் என்ன நடக்க போகுது, அது என்ன வந்தால் என்ன நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்து மூலியமாக பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஜாதகத்தை இப்போ கையில் எடுத்துக்கோ, ஒரு பொண்ணோட ஜாதகம். அந்த பொண்ணு பிறந்தது பார்த்திங்கன்னா 6/6/1999 இரவு 11:59 பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணு பிறந்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணு பிறந்தது லக்னம், ராசி கட்டத்தை முதல்ல பார்த்துருவோம். லக்னம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னம், ராசியும் கும்பராசி, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். 3ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் இடத்துலன்னா செவ்வாயினுடைய வீட்டில் குருவும் சனியும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல புதன், அதாவது மிதுனத்தில் புதன், 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் ராகும் இருக்காங்க, அதாவது கடக வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இந்த பொண்ணு பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ராகு திசையில் பிறந்திருக்கு. ராகு திசையில் இருப்பு பார்த்திங்கன்னா 4 வருஷம் 5 மாதம் 6 நாள் ஆகுது. இந்த பொண்ணுக்கு பிறக்கும் பொழுது லக்னாதிபதி வலுவாக உட்காந்துருக்காரு. இங்கேன்னா மறைஞ்சு சுவரோடு கூடியிருக்காரு. குருவும் சனியும் சேர்ந்துருக்குன்னா அப்போ தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வலுவாக இருக்கும். ரெண்டாவது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். குருவோட சனி சேர்ந்துட்டாலே ஆயுள் தீர்க்கம். இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி நல்லா வலுவாக இருந்து குருவோட ஜாயினா ஆயுள் தீர்க்குங்கிற மாதிரி லக்னத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் உட்காந்துருக்கிறப்ப செயல் திறமை, தோட்டம் இதெல்லாம் பாதிக்காது. இருந்தாலும் இவங்களுக்கு பொறுத்தவரை தனம், பணம், குடும்பம்லாம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த அதிபதி அதுவும் வலுவாக தான் உட்காந்துருக்காரு. அதுவும் உங்களுக்கு குடும்பம் பாதிக்காது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற தசை பார்த்திங்கன்னா ராகு தசை முடிஞ்சிருச்சு, குரு தசையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நடப்பு தசை சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு நடப்பு தசை சனி தசை பார்த்திங்கன்னா சனி குருவோடு சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால நல்லதே பண்ணும். ஏன்னா சனி மறைஞ்சு 3ஆம் இடத்தை நடத்துறதுனால ரொம்ப நல்லதே பண்ணும். குருவோட ஜாயின்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடிஞ்சு சனி தசையில் இந்த பொண்ணுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடந்தே தீரணும். திருமண பாக்கியம் நடந்துருச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்போ என்னென்னா நடப்பு பார்த்திங்கன்னா கும்பராசியில் இப்போ ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்குது, அதுவும் ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் என்னன்னா இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்தும் நல்ல சுகத்தை அனுபவிக்க முடியாது, உண்மையான சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுகத்தை மட்டும் அனுபவிக்க முடியாதனால இப்போ அவங்க திருமணக்குள்ள கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்பட்டு தான் இருக்குது. இது இல்லாமல் இதுவும் இதுக்கு அதனால் இந்த திசைகள்னால தான் காரணமா அப்படின்னா அதனால தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏழரை சனியில் தலையில் சனி உட்காந்துருக்கிறதுனால தான் இந்த பாதிப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வாழ்க்கையில் ரொம்ப முழுசாக பாதிச்சோம்னா அப்படி நான் பாதிக்காது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு பார்க்குற வேலை ராத்திரியில் எப்படி தான் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு ராத்திரிலேருந்து கண்ணு முழிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ராத்திரியில் கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்குன்னா பெரும்பாலும் ஐடி சம்மந்தப்பட்ட கம்பெனி அந்த மாதிரி இதில் தான் வேலை பார்த்தா தான் கண்ணு முழிக்கிற மாதிரி வேலையெல்லாம் அமையும். இந்த பொண்ணுக்கு படிப்பு எல்லாமே திறமை, எல்லா திறமைகளும் இருந்தாலும் என்ன வாழ்க்கை இப்போதைக்கு கொஞ்சம் தட்டுமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது சனி தசை என்னைக்கு தான் சனி தசை கெடுத்துப்படுமானா சனி கெடுக்காது. ஏன்னா குருவோட ஜாயின் பண்ணியிருக்காரு. குருவோட ஜாயின் பண்ணி திசை நடத்துகிற எந்த ஒரு திசையுமே கெடுக்காது. நல்லது தான் முழுசாக பண்ணும். இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சனி திசையில் புதனை பற்றி ஓடிக்கிட்டு இருக்குது. புதனும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ கடவுள் ஸ்தானத்துலேருந்து புண்ணிய ஸ்தானத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருக்குது. நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்குனாலும் இவங்களுக்கு இந்த அட்டம் சனியில் மாதிரி நடக்கணும், கெட்டது நடக்கிற மாதிரி இவங்க ஜென்ம சனியில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு புருஷ முன்னாடிகளை பிரிவினைகள்லாம் உண்டு பண்ணி ஒன்று சேர விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் போக சுகமும் கிடைக்காம இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கு என்னென்னா கோவிலுக்கு பரிகாரத்தை பண்ணினோம் அப்படின்னா கோவிலுக்கு வந்தோம்னாலே ஏதோ ஒரு கோவிலுக்கு பண்ணால் இந்த அமைப்புகள்லாம் கெட்டது நீங்கி நல்லது நடக்கும். இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி கோவிலுக்கு ராகு ஸ்தலம், சனி பரிகாரத்தலம்னு சொல்கிற மாதிரி நம்ம கோவிலுக்கு வந்தாலே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவிலுக்கு வாராகி அம்மையிட்ட நம்ம கோவிலில் கரியாமணிக்கு இருக்குது. நம்ம கோவிலுக்கு வந்தாலே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தோசை அமைப்பு, பிரிவினவாதம் இதெல்லாம் இல்லை, புத்திர பாக்கியம் இதெல்லாம் ஏதாவது குறைகள் இருக்குது, இல்லை பெரிய லெவலில் குறைகள் இருக்குன்னா அப்படின்னா நம்ம கோவிலுக்கு வந்தாவே கால் வச்சுட்டு போனீங்கன்னாவே போதும். இந்த ஜாதகத்தில் இருக்க தோஷம், பிரிவினை தோஷம் என்ன மாதிரி தோஷமாக இருந்தாலும் அது அழகாக நிவர்த்தி ஆகும். இப்போ இந்த தோஷம் கொடுத்து தான் ஜாதகத்தை கொடுத்து தான் நம்மளை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். அம்மா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். கட்டாயம் ஒரே ஒரு இடம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாவே போதும். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே அனைத்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கெட்ட நேரமாக இருந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. காலப்போக்கில் சனி தசை நல்லா நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். குருவோட ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவலையே பட தேவையில்லை. அடுத்து ஒவ்வொரு
பஞ்சமிக்கு இங்கே யாகம் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தடவை வந்து கலந்துக்கிட்டாலே போதும், இவங்களுக்கு நடக்கக்கூடிய கேட்டது பூரா அப்படியே தலைகீழ நல்லதாக மாறிடும். அதனால் வந்து ஒரு தடையாவது இவங்க வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜாதகமும் வந்து அப்படியே தலைகீழாக பேச ஆரம்பிச்சிடும். இவன் என்ன கேட்டால் நடக்கிறது பூராமே அப்படியே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க வந்து இப்போ ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷமே வந்து சரியாகி போயிடும். ஜென்மச்சனின்னு தலையில் சனி உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க ஜோசியக்காரங்களாம். அந்த சனி வந்து அதனுடைய பவர் வந்து குறைச்சி கொடுத்துருவாங்க. வாராகி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு தான் அம்மா பண்ணுறாங்க. அதனால் நம்ம இடத்துக்கு வந்துட்டு போனாலே கஷ்டமெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் வந்து இவங்க ஜாதகக்காரங்க வந்து ஒரு இடம் வந்துட்டு கோவிலில் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.